ஹரி ஓம். இப்பொழுது ஒரு சிறிய பிரசங்கம் பேச்சு எதிலவென்றால் ஹிந்து மதமும் அதை ஒப்பிடுதல், இந்து மதத்தை ஒப்பிடுதல் மற்ற மதங்களோடு, கம்பேரட்டிவ் ரிலிஜன்ஸ் என்று ஆங்கிலத்தில் பொதுவாக கூறுவார்கள். அது எப்படிப்பட்டது இந்து மதம்? குறிப்பாக முதலில் நான் ஏப்ரஹாமிக் மதங்களான ஒன்றாகிய கிறிஸ்துவத்தையும் இந்து மதமும் என்ற தலைப்பில் பேசவிருக்கின்றேன். அதில் இன்று முதல் பாகம் நான் இந்து மதத்தின் விஞ்ஞானத்தை பற்றி நான் பேசிவிட்டு பிறகு படிப்படியாக நாளாவட்டத்தில் படிப்படியாக ஓரொரு வாசகங்கள் ஸ்லோகங்கள்லாம் எடுத்து கொண்டு நான் பேசுகின்றேன். அதாவது சில தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பேச்சுக்களை நான் கேட்டிருக்கிறேன் யூடியூபில், இளையதளத்தில். இந்து மதத்தில் விஞ்ஞானமே இல்லை, மற்ற மதங்களில் தான் விஞ்ஞானம் என்பார்கள். அது சரியானது அல்ல, ஏற்கக்கூடியது அல்ல. நான் முதலில் விஞ்ஞானம் என்றால் என்ன, பௌத்த சாஸ்திரம், அதாவது ஃபிசிக்ஸ், ஐன்ஸ்டீனால் அங்கீகரிக்கப்பட்ட பௌத்த சாஸ்திரம், பௌத்த விஞ்ஞானம் என்ன என்று நாம் முதலில் பார்ப்போம். பார்த்துவிட்டு படிப்படியாக அதன் மேல் போவோம். முதலில் பௌத்த சாஸ்திரத்தில் ஃபிசிக்ஸ் என்ற தலைப்பில் பலவிதமான ஆராய்ச்சிகள் ஒரு 300-400 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன, நடந்து கொண்டுள்ளது. அதில் மேற்கத்தியவர்கள், குறிப்பாக ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள் மிக சிறப்பாக சில விஞ்ஞானத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நமது ரிஷிகள், நமது முனிவர்கள், நமது சித்தர்கள் எவ்வாறு இதில் ஈடுபட்டு இந்த அதிசயத்தை ஒரு 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்துள்ளார்கள் என்பதையும் பற்றி நான் கூறப் போகின்றேன். முதலில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், முக்கியமான ஒரு 3 ஆராய்ச்சிகள், 1 ப்ளஸ் 4 ஆராய்ச்சிகள் நான் எடுத்துக்கொள்கிறேன். முதல் ஆராய்ச்சி என்னென்றால், அயான் பெல் என்ற ஒரு ஆங்கிலேயர் மிக சிறப்பாக ஆராய்ச்சி செய்துள்ளார். 2 அணுக்களை எடுத்து, நான் சாதாரணமாக கூறுகின்றேன் எல்லாருக்கும் புரியும்படியாக, 2 அணுக்களை எடுத்துக்கொண்டார். ஒரு தீக்குச்சியிலிருந்து, ஒரு தீபத்திலிருந்து வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு மெழுகு இதிலிருந்து தீ வருகின்றது, தீபம் எரிகின்றது. அதிலிருந்து 2 அணுக்களை நான் எலக்ட்ரான்ஸ் என்று கூறப்படும் அணுக்களை எடுத்துக்கொண்டு, எலக்ட்ரான்ஸ் என்பது கிட்டத்தட்ட வெளிச்சத்தின் வேகத்தில் போகக்கூடியது. வெளிச்சத்தில் உள்ள அணுக்களின் பெயர் ஃபோட்டான்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அது கிட்டத்தட்ட இல்லை, 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு பாய்ந்து செல்லக்கூடும், அவ்வளவு வேகம். அதை விட மிஞ்சிய வேகம் வேற ஒரு அணுவுக்கும் இல்லை. அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதை பற்றி நாம் விவாதிக்க வேண்டாம். எலக்ட்ரான் எனப்படும் இன்னொரு மேட்டரில் வரும். மேட்டர் என்பது வஸ்துக்கள், நாம் பார்க்கும் வஸ்துக்கள், நாம் எல்லாம் பார்க்கின்றோம். கல், மண், காடு, நாடு, பிளெயின், காரு என்று எல்லாம் அணுக்களால் செய்யப்பட்டது தான். அது எலக்ட்ரான் எனப்படும் ஒரு சிறிய அணுக்களின் அணுவின் அணு. அது கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். ஒரு 10, 20, 30, 40 கிலோமீட்டர் கம்மி, அவ்வளோதான். 2,99,500 அப்படின்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட. அப்போ நான் 2 எலக்ட்ரானை நான் பிடித்துக்கொண்டு, தீபத்திலிருந்து அந்த சக்திகளை நான் பிடித்துக்கொண்டு ஒன்றை விட்டு விடுகிறேன். அது போய்விட்டது. ஒரு 10 வினாடிக்கு அப்புறம் அது எங்கேயோ போய்விட்டது. இருக்கப்பட்டதை நான் அளவு எடுக்கிறேன், மெஷர்மெண்ட்டுன்னு பேர். அது எப்படிப்பட்ட, அது உதாரணமாக வலது பக்கமாக சுற்றுகிறது என்றால், இதோடைய ஜோடி எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றன. இதை தெரிந்து கொண்டு அதுவும் வலது பக்கம் என்றால் அது இடது பக்கம் சுற்றும். அது புரிந்துவிட்டது, தெரிந்துவிட்டது நான் இதை அளக்கின்றேன் என்று. அது எப்படி சாத்தியம்? அதற்கும் தொடர்பு உண்டு. எத்தனை மைல்கள் போனாலும் அணுக்களின் உலகத்தில் தொடர்பு உண்டு என்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அது ஒன்று. இரண்டாவது, இரட்டை ஓட்டை ஆராய்ச்சி என்பார்கள். அதாவது என்ன பண்ணுகிறார்கள் என்றால், நான் ஒரு கை துப்பாக்கியை எடுத்து, ஆட்டோமேட்டிக், தானியங்கி, அதை ஒரு ஸ்டாண்டு, ஒரு இருக்கையில் வைத்துக்கொண்டு அதில் எலக்ட்ரான்ஸ், அந்த அணுக்களை போட்டுவிட்டு 2 நீளமான பார் என்று சொல்கின்றோம், டவர், அந்த ஓட்டைக்குள் இந்த தானியங்கி துப்பாக்கி சுட்டு தள்ளி கொண்டே இருக்கும். அப்பொழுது பின்பக்கத்தில் ஒரு வெள்ளை ஸ்கிரீனை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வெள்ளை, இதை எப்படி வருகின்றது, ஒரு வெள்ளை சுவரில் நாம் ஒரு அழுக்கு பந்தை நாம் தூக்கி எறிவோமே ஆனால் அது வட்டமாகத்தான் அந்த அழுக்கு அதில் பதியும் அல்லவா? அது நம்முடைய சாதாரண மூளைக்கு எட்டியது தான். அதே மாதிரி சுடும் பொழுது இப்படி நீளமான ஓட்டைகள் 2 இருந்தால், 2 பலகைகள்
அது நடுவே நீளமான ஓட்டைகளை செதுக்கி வைத்து அந்த ஓட்டைக்குள்ளால் அந்த தானியங்கி துப்பாக்கி சுடும் என்றால் அந்த 2 நீளமாக பதிவு தான் அந்த வில்லை சுவரில் பதியும். அதுதான் இயற்கை. அப்போ நீங்கள் அதை வைத்துக் கொள்ளலாம், சுட்டு தள்ளி கொள்ளலாம். ஆராய்ச்சியாளர்கள் சுட்டு தள்ளி கொண்டிருந்தார்கள் இந்த அணுக்களை. அது பின்புறமாக இருக்கும் அந்த வெள்ளை சுவரில் நீளமாக 2 பார் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ட்வின் டவர்ஸ் என்று நியூயார்க்கில் இருந்தது. அதுபோல் பெரிய அடுக்குமாடி கட்டடம் மாதிரி அந்த அப்படியே பதிவு இருக்கும். ஆனால் அதே தானியங்கி சுடுதுப்பாக்கி, அதே தானியங்கி ஓட்டைகள், அதே தானியங்கி அணுக்கள், அதே ஸ்கிரீன், பின்பக்கத்தில் இருக்கும் வெள்ளை சுவர், பலகை, எதுவான வைத்துக் கொள்ளுங்கள், வெள்ளையானது, இதை பதிவு செய்யக்கூடியது எல்லாம் ஒன்று. ஆனால் நீ பார்க்காமல் உங்கள் கழுத்தை இந்த பக்கம் முகத்தை வேறு திசைக்கு திருப்பி கொண்டு விட்டீர்கள் என்றால் அந்த அணுக்கள் எப்படி அந்த நீளமாக அடுக்குமாடி கட்டிடம் போல பதியவில்லை. அலைகள் போன்ற எல்லா இடத்திலையும் பதியிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அது 2 அடுக்குமாடிகள் கட்டிடத்தை போல உள்ள ஒரு பதிவு ஏற்படுகின்றது பின்னாடி இருக்கும் வெள்ளை சுவரில். நீங்கள் பார்க்கவில்லை என்றால் உங்கள் கழுத்தை வேறு பக்கமாக திசை திருப்பி வைத்துக்கொண்டு வேறெங்கேயோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களேயானால் இங்கு அது பதிவு செய்யும் குணம் எப்படி என்றால் அலைகள் போன்ற எல்லா இடத்துலையும் காற்று அடித்து வீசின மாதிரி எல்லா இடத்துலையும் அது வீசிக்கொண்டு எல்லா இடத்துலையும் பரவுகின்றது. என்ன அதிசயம்! பார்த்தால் ஒரு மாதிரி, பார்க்கவில்லையானால் இன்னொரு மாதிரி. இதுதான் மாயை. நான் வருகின்றேன். இன்னொன்று, இதை விட ஒரு அட்வான்ஸ்னு சொல்லுவார்கள், மேற்பட்ட ஒரு ஆராய்ச்சி என்னவென்றால் 102 பெரிய கவர்களை எடுத்துக்கொண்டார்கள். ஒரு கவருக்குள் 2 சிறிய கவர்கள் வைத்தார்கள். சிறிய கவர்கள். அப்படி 102 கவர்கள், எல்லா கவர்களிலும் 2 சிறிய கவர்களையும் வைத்தார்கள். அந்த சிறிய கவர்கள் 2 என்னவென்றால், ஒன்றாவது நான் இந்த எலக்ட்ரானை சுடும் பொழுது அதை ரெக்கார்ட் செய்யப்பட்ட கூடிய அதனுடைய இன்ஃபர்மேஷன் என்று கூறும் சூச்சனைகள், குறிப்புகள். 2வது கவர் என்றால் பின்புறமாக அந்த வெள்ளை சுவரில் விழக்கூடிய அந்த பதிவின் அளவு, அந்த பதிவின் வட்டம், அந்த பதிவின் உருவம் எப்படி இருக்க வேண்டும் என்பது. அப்படி 102 பெரிய கவர்களை எடுத்துக்கொண்டு 102 கவருக்குள் 2 கவர்கள் சிறியதாக வைத்துக் கொண்டார்கள். ஒன்று சுட்ட விவரங்கள், ஒன்று பதிந்த விவரங்கள் என்பது. சரி, சுட்டு முடித்தார்கள். சின்ன கவரில் பதிவு செய்யப்பட்டது, சுடும் எலக்ட்ரான்ஸ் பதிவு செய்யப்பட்டது. இன்னொரு கவரில் உருவம், அந்த எலக்ட்ரானின் உருவம் எப்படிப்பட்டது என்பதை அறிய அந்த உருவத்துடைய வடிவம், அதை 2வது கவரில் பதிவு செய்தார்கள். எல்லாம் வாஸ்தவம்தான். 102 கவர்களை நன்றாக சீட்டுக்கட்டை பார்த்திருப்பீர்கள், நல்லா குறுக்குவது போல குறுக்கி வைத்துக்கொண்டு 1வது கவரையும் 102வது கவரையும் எடுத்தார்கள், திறந்தார்கள். சரியாக இருக்கிறது. 2 கவர்களையும் உள்ளே சென்று 2 கவர்களையும் பிரித்தார்கள். முதல் கவரில் சரியாக இருந்தது, எல்லாம் போய்கொண்டிருந்தது. எலக்ட்ரான்ஸ் அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2வது கவர்கள் நீளமாக அந்த பார் டைப், அந்த அடுக்குமாடி கட்டிடமாக உருவத்தில் இருந்தது. எல்லாம் ஒன்று. அது 1வது கவரிலும் அப்படித்தான், 102வது கவரிலும் அப்படித்தான். சரி, ஓகே, சரியானதுதான். பிறகு அந்த 100 கவர்கள் இருந்தன. அதையும் சீட்டுக்கட்டு போல் குலுக்கினார்கள். குலுக்கிவிட்டு 50 கவர் இந்த பக்கம், 50 கவர் இந்த பக்கம், 50 கவர் இடது பக்கம், 50 கவர் வலது பக்கமாக வைத்தார்கள். இடது பக்கமாக இருக்கிற 50 கவர்களை ஒன்றன் பின் ஒன்றாக திறந்து பார்க்கும்போது உள்ளே 2 கவர்கள் இருக்கும். 1வது கவர் எடுக்கும்போது எல்லாம் எலக்ட்ரான்கள் எல்லாம் சரியாக அந்த துவாரம் வழியாக, அந்த ஓட்டை வழியாக போனதற்கு அறிகுறிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2வது கவரில் அழகாக அது உருவம் எப்படி என்றால் அடுக்குமாடி கட்டிடம் போல, அந்த அந்த ஓட்டையே அடுக்குமாடி மாதிரி பெரிய நீளமான ஓட்டை, ஜன்னல் கதவு ஓட்டுற மாதிரி நீளமாக இருக்கும். அப்படி தான் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 50 கவர்களையும், இந்த 50 கவர்களில் இருக்கும் 2 கவர்களையும் எல்லாத்தையும் பிரித்து பார்க்கும்பொழுது எல்லா இடத்துலையும் அழகாக சரியாக எலக்ட்ரான்ஸ் ஓட்டை துவாரம் வழியாக போனது பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்புறம் இருக்கும் அந்த வெள்ளை பலகையில் அழகாக, சுவரில் அழகாக விழுந்த உருவங்கள் சரியாக இருந்து, சரி, அந்த 50 என்வலப்பையும் பெரிய கவர்களை எடுத்து தூக்கி கீழே போட்டார்கள். வேண்டாம், சரிதான். மற்ற 50 கவர்களை எடுத்தார்கள். இங்குதான் விசேஷம். ஒன்றன் பின்னாக முதல் கவரை திறந்தார்கள். உள்ளே 2 இருந்தது. அந்த உள்ளே இருந்த முதல் கவர், அதாவது எலக்ட்ரான்
ஓட்டை வழியாக சென்று கூடிய பதிவு, அதை அவர்கள் பார்க்கவில்லை. அந்த 50 கவர்களிலும் அவர்கள் பார்க்கவில்லை. அதை எடுத்து தனியாக வைத்தார்கள். வைத்து அதை கிழித்தார்கள். கிழித்து அதை எரித்தார்கள். தண்ணியிலும் போட்டு விட்டார்கள். உள்ளே என்ன இருக்கின்றதுன்னு அவர்கள் பார்க்கவே இல்லை. இரண்டாவது கவர், அதனுடைய உருவம் எப்படி விழுந்திருக்கிறது அந்த வெள்ளை சுவரில், அதை பார்த்துக்கும் பொழுது அதிசயம் என்னவென்றால் எல்லாம் அலைகள், வேவ் போன்ற வடிவங்கள். இந்த அடுக்குமாடி கட்டிடங்கள் போல விவரங்கள் அல்ல. அதாவது என்ன குறிக்கிறது என்றால், பார்க்கும் பொழுது அந்த எலக்ட்ரான், அந்த அணு அழகாக பார்ட்டிகளாக தெரிகின்றது. பார்க்காவிடில் அது அலைகளாக மாயையாக போய்விடுகின்றது. இதுதான் மாயா. சரி, இதை ஆராய்ச்சியை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது மிகப்பெரிய ஆராய்ச்சி, அதுவும் பயாலஜிக்கல், நம்ம உடம்பை சேர்ந்தது. என்னுடைய உடம்பில் உதாரணம் சொல்கிறேன். ஒரு அணுவை எடுக்கிறார்கள். அந்த அணுவை எடுத்து 30 மைலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆராய்ச்சி கூடத்தில், ஒரு பாத்திரத்தில் அதை வளர்க்கிறார்கள். கல்ச்சர் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். நிறைய கிருமிகளை கூட வளர்க்கலாம், ஆராய்ச்சிக்காக வளர்க்கிறார்கள். பின்பு என்ன செய்கிறார்கள், என்னுடைய செல்லை, என்னுடைய அணுவை எடுத்து எலக்ட்ரோ என்சிஃபிலோகிராம் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அது என்னவென்றால், அதனுடைய மின்சார உற்பத்தி எப்படி இருக்கின்றது, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்று நாம் சாதாரணமாக ஒரு கிராஃப் ஷீட், ஒரு கிராஃப் காகிதத்தில் அதை போட்டுக்கொண்டு வரைபடமாக அதை சித்தரிப்பார்கள். சித்தரித்து அது டாக்டர்கள், மருத்துவர்கள் அதை பார்த்து, ஆம் சரியாக இருக்கின்றது, உன்னுடைய நெஞ்சு நன்றாக, அது எலக்ட்ரோ கார்டியோகிராம், இசிஜி. அணுக்களுக்கு இஇஜி, எலக்ட்ரோ என்சிஃபலோகிராம் எடுத்தார்கள், வரைபடத்தில் போட்டார்கள், அந்த காகிதத்தில் போட்டு பார்த்தார்கள். 30 மைலுக்கு அப்பாற்பட்டு உள்ளதையும் எடுத்து என்னுடைய செல், என்னுடைய அணு எடுத்து போட்டு பார்த்தார்கள். ரெண்டும் ஆச்சரியம் என்னவென்றால் ஒன்றே மாதிரி இருந்தது. ஒரு வயர் கனெக்ஷன் கிடையாது, ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அணு, உடம்பில் இருக்கப்பட்ட அணுவின் மின்சார உற்பத்தி செயல்பாடுகள் 30 மைலுக்கு அப்பாற்பட்டுள்ள ஆராய்ச்சி கூடத்தில் என்னுடைய அணுவும் இங்கு என்னுடைய அணுவும் ஒன்றாக இருந்தது. இதை எதை குறிக்கின்றது என்றால், அணுக்களின் உலகத்தில் எல்லாம் ஒன்று, எல்லாம் இன்டர் கனெக்டட், எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பிணைந்து கொண்டு இருக்கின்றன. அதுதான் இந்து சாஸ்திரமும் சொல்கின்றது. எப்படி சொல்கின்றது, எப்படி மற்ற மதத்தை விட நம்முடைய மதம் சிறந்தது என்பது, நம்முடைய மறுபிறப்பு, புனர்ஜென்மம், இதெல்லாம் மிகவும் அவசியம். என்றால் மேட்டர் என்பது வஸ்துக்கள். உங்களால் அதை உற்பத்தி பண்ணவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. உருவம் தான் மாறும். ஏற்கனவே இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி சமயத்தில், அதாவது 1372 கோடி லைட் இயர்ஸ் வெளிச்சத்தின் வேகத்தில் போய்கொண்டிருக்கும் அந்த காலங்கள் ஆகிவிட்டன. அப்பொழுது முதல் 3 வினாடிகளில் உற்பத்தியான அத்தனை அணுக்களும் அத்தனை உலகங்களும் தான் இருக்கின்றதை தவிர அது அழியாது. உற்பத்தி புதிதாக உற்பத்தி செய்யவும் முடியாது. உருவங்கள் மாறும். மனித உடம்பு மிருக உடம்பாகலாம், மிருக உடம்பு கல் உடம்பாகலாம், கல்லாகி பூவாகி பூடாய் என்று மாணிக்கவாசகர் அழகாக பாடுகிறார். தேவனாகி அசுரனாகி பல் விருகமாகி எல்லாம் இருக்கும். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மாவும் அதான் சொல்கிறார், வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹா. இதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த 3 ஆராய்ச்சிகளையும் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை வைத்துக்கொண்டு நம்முடைய வேதங்கள் என்ன சொல்கின்றன, கிறித்துவ மதத்தின் வேதங்கள் என்ன சொல்கின்றன என்று நான் மிக தெளிவாக கூற இருக்கின்றேன். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். பார்க்கலாம்.